இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 1 சம்மந்தமாக ஒரு புக் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அந்த புக் வந்து எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ், அதாவது கடந்த 12 வருஷமாக வந்து டிஎன்பிசி குரூப் 1ல் கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ்டு பேப்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது என்னென்னு. அன்பேக்குன்னு சொல்லலாம், அன்பாக்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னா 2024 இருந்து 2007 வரைக்கும் 100% வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட 2400 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அத்தன்டிக் கொஸ்டின்ஸ் அண்ட் எரர்லெஸ் சொல்யூஷன், ஆன்சர் கீ வெரிஃபைடு வித் டிஎன்பிசி அஃபிஷியல். இது வந்து டிஎன்பிசி குரூப் 1க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தமிழ்நாடு எக்ஸாமுக்கும் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், யூபிஎஸ்சி கூட யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தீஷா பப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு தேங்க்யூ ஃபார் சூஸிங் தீஷா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் இதில் சொல்லுங்கள், எப்படி இருக்குது என்னென்னு. நம்ம வந்து 5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு மூவ் ஆகணும், அந்தோட நோக்கத்தோடு நாங்கள் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தது 2024 கொஷின்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. என்னென்ன நம்ம கொஷின் பேப்பரில் பார்த்தோமோ அது எல்லாமே அப்படியே இருக்கும். அடுத்து ஃபைனலாக வந்து அந்த கொஷின் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஹிண்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டீட்டெயில்டாக வந்து நமக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸும் சரி எல்லாமே அப்படியே நமக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. எரர்லெஸ், அதாவது மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு மேக்ஸாக இருக்கட்டும், இந்த மேக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், நமக்கு சொல்யூஷனோட சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது, ஒரு குவாலிட்டி வந்து புவர்னு சொல்லிட முடியாது, ஓகேவாக இருக்குது. ஒரு நீட்டாக ஒயிட் பேப்பர் தான் இருக்குது. சில இடத்துல வந்து டபுள் பிரிண்ட் மாதிரி இருக்குது. அதாவது பின்னாடி இருக்க பேஜ், ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜும் சேர்த்து ஒரு மாதிரி பிளர்ராகி ஒரு 2-3 பேஜஸ் இருந்துச்சு. மற்றபடி மற்றதெல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் 12 கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம இது எக்ஸாம் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து 100 கொஷின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை உட்காந்து படிக்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த டபுள் பிரிண்ட் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜும் சேர்த்து அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரு 2-3 பேஜஸ் தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா கிளியராக இருந்துச்சு. நிறையா இதில் வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் கொடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வாங்கணுன்னா வாங்குங்க. 3rd எடிஷன் இது வந்து. இதுக்கு முன்னாடி எடிஷன்லாம் வந்து அதுக்கு முன்னாடி பேப்பர்ஸ்லாம் இருக்கும், கொஷின் பேப்பர்லாம் இருக்கும். இந்த 24லேருந்து 2007 வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. நம்மளே இவ்வளோ கொஷினும் ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதில் எம்ஆர்பி ரேட் வந்து 425 போட்டிருக்கு. பட் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கின ரேட்டு பார்த்திங்கன்னா 239 தான். 239ல் அவங்க புக்கு கொடுத்துட்டாங்க. சில இடத்துல டெலிவரி சார்ஜஸும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தா ஒரு 300க்குள்ளே நமக்கு வந்து புக்கு கிடச்சிரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியங்க. அது வந்து நிறைய இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 கொஷின் கூட அப்படியே மாற்றி ரிப்பீட்டடாக கேட்குறது உண்டு. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி புக் வாங்குறது யூஸ்ஃபுல் தான். இந்த புக்கோட லிங்க், அமேசானோட அந்த பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் இம்பார்ட்டண்டான தகவல்லாம் கொடுக்குறேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, நம்பிக்கையாக படிங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது, குரூப் 4ம் வரப்போகுது. ஸோ வந்து தளராமல் டைவர்ட் ஆகாமல் ஃபோக்கஸாக இருங்க. தேங்க்யூ.